பாவம் என்றால் මූන් இந்த පුழுப்பு, පාපය කියන්නේ பாவம் என்றால் ඊස්ට් ஈஸ்ட். දැන් ඔබ මෙතන සාක්ෂියක් සමන් දීගෙන හිටියා. நீங்க இந்த இடத்துல ஒரு சாட்சியை ඒ கேட்கிறீங்க. මනුෂ්‍යව දෙවියන් වහන්සේ බ්ලෙස් කරලා තිබුණා. அந்த மனிதனை தேவன் ஆசீர்வதிச்சு ගොඩාක් ඉදිරියට ගිහිල්ලා හිටියා. முன்னுக்கு போயிருந்தார். කොතනෝ තැනක ஏதோ ஒரு இடத்துல අකීකරුකම කියන මූන් ටිකක් ඇතුල් වුණා. கீழ்ப்படியாமை என்ற புழுப்பு சேர்க்கப்பட்டது. කොතනෝ තැනක ஏதோ ஒரு இடத்துல ආංකාරය කියන මූන් ටිකක් එකතු වුණා. மேற்றுமை என்கிற புழுப்பு මම சேர்க்கப்பட்டது. තේරුම් ගන්න අපි ඔක්කොම නියතමානි වෙන්නට ඕනේ. நாங்க எல்லாரும் உண்மை உள்ளவர்களா ඔබ இருக்கணும். දන්නවද ඒ පිටට පොඩ්ඩක් මූන් එකතු වුණොත් அந்த பிசைந்த மாவு கொஞ்சம் புளிப்பு சேர்க்கப்பட்டா රාත්තල් 100කට තිබෙන්නව පිටිවලට ஒரு ராத்துக்கு இருக்கிற அந்த மாவுக்கு ඒ කියන්නේ කිලෝ 100ක් කියමුකෝ පිටි තියෙනවා. 100 கிலோ மாவு இருக்குன்னு சொல்லுவோமே. කිලෝ 100ක්ම ඇවිල්ලා මූන් දාන්න. 100 கிலோவும் புளிப்பு போடுறது இல்லை. සමහර ඔබ ගිහිල්ලා බේකරියාගෙන් ඇහුවනම් நீ பேக்கரியில போய் கேட்டால் ඒ කියන්නේ කිලෝ 100ටම සමහරට ග්‍රෑම් 100ක් දානවා ඇති. சில வேளை 100 கிலோவுக்கு 100 கிராம் போடுவாங்க. මම දන්නේ නැහැ මොකද මම බේකරියේ වැඩ කරලා නැහැ. எனக்கு தெரியாது நான் பேக்கரியில வேலை හැබැයි செய்யல. මම දන්නවා එක දෙයක්. ஆனா ஒண்ணு தெரியும். ඊස් දාන්නේ පොඩ්ඩයි. ஈஸ்ட் போடுறது கொஞ்சம் தான். නමුත් පොඩ්ඩක් ඊස් දැම්මත් கொஞ்சம் ஈஸ்ட் போட்டால் ඒ පිඩ පිපෙනවා ඕස් ගාලා. அந்த பிசைந்த மாவு பொங்கி வரும். මං කියන එක හොඳට අද උදෑසන තේරුම් අරගන්න. நான் சொல்றதுங்க நல்லா ඔබගේ ජීවිතේ මගේ ජීවිතේ සුද්ධ පිටක්. உங்க வாழ்க்கை எங்க வாழ்க்கை ஒரு ඔබගේ பரிசுத்த යාළුවට மாவை කියන්න ඔබ போடுது. සුද්ධ පිටක් කියන්න. உன் நண்பனுக்கு சொல்லு நீ பரிசுத்த